ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை பசேல்னு இருக்கிற வீடியோ மட்டும்தான் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ நான் இப்போ கண்டிப்பாக சொல்கிறேன், இயற்கையை விரும்புவீங்க, உங்களுக்கு நேச்சுரலான காற்று ரொம்ப பிடிக்கும், வயல் பார்க்க பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இல்லைப்பா எனக்கெல்லாம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டாம், ஓகேங்களா? ஏன்னா நான் இன்றைக்கி உங்களை வந்து வயக்காட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன், ஓகேங்களா? எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரிலாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு. இன்றைக்கி அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துட்டு உங்களுக்கு இயற்கை விரும்பிகள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க, ஓகேங்களா? வாங்க நம்ம அப்படியே போகலாம். இந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்ம கிராமத்தோடு இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே பிளெஸ்டுங்க. அது நான் இன்றைக்கி தான் உணர்ந்தேன். நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்குமே நம்ம வந்து எந்த ஒரு சிட்டிக்கும்லாம் நம்ம போனது கிடையாது. நமக்கு வந்து இங்கேயே தான் இருக்கிறோமா, அதனால் நமக்கு இதில் பற்றி நல்லா தெரியும். நல்ல ஒரு வைப் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கே அந்த காற்றாக இருக்கட்டும், வயலாக இருக்கட்டும், அந்த இயற்கையாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நம்மளால் நம்ம குழந்தைங்களுக்கும் வந்து ஓகே அவங்க வந்து இதை பார்க்குறாங்க, நம்மளால் அவங்களுக்கு இதெல்லாம் காமிக்க முடியும் அப்படின்றதே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, நான்லாம் சின்ன வயசுலலாம் வாய்க்காலையும் சரி வரப்புலையும் சரி நல்லா நடந்து பழகின பிள்ளை தான். ஏன்னா நாங்கள் வந்து ஆற்றுக்கு போவோம் சின்ன பிள்ளையில். அப்போ எங்கள் ஊர் ஆற்றுக்கு போக வழியில் பார்த்தீங்கன்னா பாதையே ஒத்தையடி பாதை தான். நம்மளால் செருப்பு போட்டுலாம் அந்த இடத்துல நடக்க முடியாது. ஆனால் இப்போ என்னோடய பையனுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவன் ரோட்லலாம் நடந்துட்டு இப்போ அவனுக்கு வரப்பில் நடக்க தெரியலை. அவன் நடக்க ஆரம்பித்ததுலேருந்து டபக்குன்னு விழுந்து தான் எழுந்திரிச்சான். அப்போ தான் நான் யோசித்தேன், என்னடா அப்படின்னு. ஏன்னா நம்ம எங்கே பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறோம், ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரோடு, ஏறினா இறங்குனா பிள்ளைங்க ஸ்கூல் பஸ்ஸில் தான் போகுது வருது. ஸ்கூலாக இருக்கட்டும், மற்றபடி நம்ம வேறு எங்கேயும் போகிறதா இருந்தாலும் பைக்கில் போகிறோம், பஸ்ஸு அந்த மாதிரியே பிள்ளைங்க இருக்கிறதுனால இந்த மாதிரி வயலாக இருக்கட்டும் வரப்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம எங்கேயுமே குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறதே கிடையாது. அதனால் பிள்ளைங்க வந்து நடக்க தெரிய மாட்டேங்குது. அது அன்றைக்கி தான் என் பையன்கிட்ட நான் நோட் பண்ணேன். சரி நம்ம இப்படியும் இந்த குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்கல்ல அப்படின்னு. அப்புறம் சரி நம்ம ரசித்ததை நம்ம பிள்ளைங்களும் ரசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாங்கள் அப்படியே பார்த்திங்கன்னா வயல்வெளிக்கு தான் அப்படியே கூட்டிகிட்டு போனோம். இது பார்த்திங்கன்னா வாழைத்தோப்பு. நான்லாம் இது வரைக்குமே வாழைத்தோப்பு எல்லாமே படத்தில் தாங்க பார்த்துருக்கேன். அந்த ஒவ்வொரு சீன்லையும் ஃபைட் சீன்லலாம் குறுக்க புந்துலாம் ஓடுவாங்கள்ல, அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் நேரில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வரப்பாக இருக்கட்டும், அது இப்போ கொஞ்சம் சம்மர் டைம் அப்படின்றதுனால வரப்புலலாம் பார்த்திங்கன்னா வாய்க்காலெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் தண்ணி பெய்கிட்டு இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா செப்பல் இல்லாமல் தான் செப்பலை கையில் தூக்கிக்கிட்டு வெறுங்காலோடு தான் நடந்து போனோம். அது மாதிரி தான் பையன்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு. ஏன்னா அப்போல்லாம் வயலில் வந்து செருப்பு போட்டுமே யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு. ஆனால் இப்போ கொஞ்சம் எல்லாமே மாறி இருக்கு இல்லைங்களா? நம்மளால் இந்த இடத்துலலாம் நார்மலாக அதுக்குன்னு ஒரு செருப்பு இருக்குமா, அதை போட்டு தான் நடக்கணும். ஏன்னா மேடும் பள்ளமாக இருக்குது. நம்மளால் இந்த வார் செருப்போ ஹீலோலாம் போட்டு நடந்தோம் நமக்கு கால் சுலுக்கிடும். பெட்டர் நம்ம கழட்டி வச்சு நடக்க தான் நமக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கழட்டி வச்சுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படியே ஒவ்வொரு இடமும் பார்த்திங்கன்னா நல்ல சிறு மத்தியான வேலை தான், நல்லா காற்று ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து கதையெல்லாம் பேசிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருந்தோம். அப்படியே நடந்தோங்க நல்லா ஒரு மணி நேரம் வரப்புலேயே அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்தோம். எனக்கு நானும் சரி பையனும் சரி நல்லா நடந்து அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஸோ எங்களுக்கு இன்றைக்கி ஒரு இந்த வாய்ப்பு கிடச்சிது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே ஒவ்வொன்று போட்டிருந்தாங்க. வாழை தோப்பு தனியாக கொஞ்சம் போட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் எல்லாமே அதை அப்படியே பார்த்துட்டு, வெண்டைக்காய் பார்த்தியா சரி இது இப்படி தான் நமக்கு வருது அப்படின்ட்டு அவனையும் கூப்பிட்டு காமிச்சிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்ததுங்க. அது என்ன நம்ம வந்து ரொம்ப காசு கொடுத்து நம்ம வெளியூருக்கெலாம் போகணும் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்மளால் பக்கத்து ஊராக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஊருக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா என்ன தோப்பு இருக்கோ வயல் இருக்கோ, சும்மா அதை போய் நம்ம போய் பார்த்துட்டு வந்தேன். நம்மளோட தோப்புக்கு தான் போகணும், நம்மளோட வயலுக்கு தான் போகணும் அப்படிலாம் இல்லை.
நம்ம வந்து சும்மா போக்க தானே போகிறோம், அதனால் நம்ம போய் அப்படியே சும்மா பார்த்துட்டு வரலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் ஒரு விசிட்டை போட்டோம். வீட்டுக்குள்ளேயே தானே பிள்ளைங்க அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நம்ம ஊர் அப்படியே போயிட்டு வந்தாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா அச்சம்புதூர். ஸோ நாங்கள் வந்து ஊருக்கு போயிருந்தோம். அங்கேருந்து அவங்க பார்த்திங்கன்னா பக்கத்தில் பெரியப்பாவை வந்து கூட்டிகிட்டு போக சொன்னோம். அவங்க வந்து அப்படியே கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க கூட அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தோம். இதுவே பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வயக்காடுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆறு இருக்கும். சின்ன பிள்ளைகளெல்லாம் அந்த வயக்காடை கடந்து நாங்கள் ஆற்றுல வந்து குளிக்க போவோம். அது ஒரு சூப்பரான ஜாலியான மெமரி. அப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன், இங்கே வந்து ஆறு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது அப்படியே ஜாலியாக அப்படியே பேசிக்கிட்டே போனோம். நல்ல காற்றுங்க, மறக்கவே அது என்ன சொல்ல, அங்கேருந்து கிளம்புறதுக்கே மனசு இல்லை. நல்ல ஒரு ஜாலியாக இருந்தது. என் பையனை தான் நான் கிண்டல் அடிச்சுக்கிட்டே இருந்தேன், பாரு உனக்கு நடக்கவே தெரிய மாட்டேக்கு அப்படின்னு. நான்லாம் 6th-லேருந்து 12th வரைக்குமே ஸ்கூலுக்கு நடந்து போய்ட்டு நடந்து வந்த படித்த ஆள். என் பையனுக்கு இங்கனக்குள்ளேங்கிறதுக்கு நடக்க முடியலையே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அடுத்தா பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க. ஸோ அதை அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். இதாக பாரு சரி, வெங்காயம்லாம் நமக்கு இப்படி தான் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அதை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ நமக்கு நேரம் கிடைக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படின்னா பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு இந்த சாப்பாட்டோட அருமை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து அசால்ட்டாக எனக்கு இது பிடிக்கல, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி நிலைமைக்கு வந்துடுறாங்க இல்லைங்களா. நம்ம வந்து சொல்லணும், முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து குழந்தைங்களுக்கு வந்து எடுத்து கொடுக்கணும். அந்த மாதிரி சாப்பாடெல்லாம் இப்படி தான் வருது அப்படின்னு முடிஞ்ச வரைக்குமே நான் என் பையன்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து பொன்னாங்கண்ணி கீரை வச்சுருந்தாங்க. அவங்க யாரோ அவங்க வீட்டுக்கு வச்சுருப்பாங்க போல். அதையுமே அப்படியே பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ இருந்தது. ஸோ அதையுமே அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.